இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வெண் வரைபடம் அந்த டாபிக்ல இருந்து 2 ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்க்க போறோம். பாருங்க, 3 குழுக்கள் இடையே சரியான உறவை குறிக்கும் படம் என்னன்னு கேட்டிருக்காங்க. நாய்கள், செல்ல பிராணிகள், பூனைகள், மூணுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு அப்படின்றத நம்ம முதல்ல பார்க்கணும். மூணுக்குமே ஒரு ரிலேஷன் இருக்கும், அது என்னன்னு பார்க்கணும். இப்ப பாத்தீங்கன்னா நாயும் பூனையும் செல்ல பிராணிகள்ல வரும். அப்ப செல்ல பிராணின்னு எடுத்துட்டோம்னா அதுல நாயும் வரும், பூனையும் வரும். அதுக்கு ஈக்குவலான என்ன படம் இருக்கும் அப்படின்னா இந்த படத்தை எடுத்துக்கலாம். ஏன்னா இந்த படத்தை எடுத்தீங்க அப்படின்னா நாய் பூனை அப்படின்னும் போது மூணுமே வேற வேற ரிலேஷன்ல வருது. இதுவும் அதே மாதிரி வராது, இதுவும் வராது. இந்த படம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இது செல்ல பிராணிகள். அதுல இது நாய்கள், பூனைகள். நாய்க்கு பூனைக்கும் கனெக்ஷன் இருக்கக்கூடாது, இது வேற அது வேற. அதனால இந்த படத்தையும் நம்ம சூஸ் பண்ணிக்கிறோம். அப்ப ஆப்ஷன் டி தான் நம்மளுடைய ஆன்சர். இப்ப அடுத்து பாருங்க, பின்வரும் வாக்கியத்திற்கு ஏற்ற படம் என்ன. இதுலயே அடுத்த மாடல் என்ன அப்படின்னா, இப்போ நமக்கு ஒரு 3 சென்டென்ஸ் கொடுத்துருக்காங்க, அதுக்கு ஏத்த மாதிரி என்ன படம் வரும் அப்படின்றதுதான் கொஸ்டின். இப்ப பாருங்க, நம்ம சென்டென்ஸ் ரீட் பண்ணலாம். சில இசையமைப்பாளர்கள் ஆசிரியர்கள். இப்போ இசையமைப்பாளர்னு ஒரு கேட்டகரி இருக்காங்க, அவங்கள சில பேர் அப்படின்னு வந்தா அது ஆசிரியர்கள். சில இசையமைப்பாளர்கள் ஆசிரியர்கள், சில ஆசிரியர்கள் விளையாட்டு வீரர்கள். இப்போ ஆசிரியர்கள்ல சில பேர் இருக்காங்க, அவங்க விளையாட்டு வீரர்கள் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப எந்த இசையமைப்பாளரும் விளையாட்டு வீரர் அல்ல. அப்ப இசையமைப்பாளருக்கும் விளையாட்டு வீரர்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. இதுக்கு ஈக்குவலான எந்த படம் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். இதுக்கு ஈக்குவலா இப்ப இந்த படம் பாத்தீங்கன்னா 3 பேருக்குமே ரிலேஷன் இருக்கு. ஆனா அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, 2 பேருக்கு ரிலேஷன் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. இந்த படம் பார்த்தாலும் 3 பேருக்குமே சம்பந்தம் இருக்கும், அதனால இந்த படமும் வராது. இதுலயும் பாத்தீங்கன்னா 2 பேருக்கு ரிலேஷன் இருக்காது, ஆனா அவங்க 2 பேருமே ஒரே இதுல வருவாங்க. அப்ப இந்த படமும் வராது. இந்த படம் தான் நமக்கு கொஸ்டினுக்கு ஏற்ற சரியான படமாக இருக்கும். அதனால டி தான் நம்மளுடைய ஆன்சர். தேங்க்யூ.